ஆண்டவரை நோக்கி போவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இறங்கி கிரியை செய்யும்படியா ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த இடத்துல கடந்து வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை தேற்றும்படியாய், நம்மை நடத்தும்படியாய், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும்படியாய் நம்ம அந்த இடத்துல கடந்து வந்திருக்கோம். எல்லா இடங்களிலும் நமக்கு அனுக்கிரகம் பண்ணின தேவன், நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நடத்துகிற தேவன், இஸ்ரவேலர்களின் தேவன் தன்னுடைய ஜனங்களை அந்த வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு போனது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வனாந்திரமான பகுதியிலே கடந்து வர பண்ணியிருக்கிறார். ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஒரு திறந்த உள்ளத்தோடு இந்த இடத்துக்குள்ளே கடந்து வாங்க. நாங்கள் ஆராதிக்கும்படியாக நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல நீங்கள் கடந்து வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஒரு இருதயத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன்ப்பா, அப்பா பிதாவே நான் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு விடுதலை பிறக்கும்படியாய் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவன் இந்த இடத்துல விடுதலையா நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஷலதரமந்தரி யோகலபலது. ஆண்டவரே இதோ இந்த சமூகத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசனை இறங்கி வரட்டும். ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கிறோம். ஆண்டவரே இங்கே கூடி இருக்கிற உங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே ஒரு நாவும் சும்மா இராதபடிக்கு, ஒரு இருதயமும் துதிக்காமல் சும்மா இராதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆனந்த களிப்புக்குள்ளாய் நீர் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை உண்மையாய் நினைத்த ஆண்டவரே இன்றைக்கு உண்மை மகிமையாய் பிரஸ்தாபப்படுத்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா மாம்ச சிந்தை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை வெளியேறும்படியாக செபிக்கிறோம். ஆவியின் சிந்தைகளை நிரப்பட்டும், ஆவியின் சிந்தைகளை நிரப்பட்டும். இந்த இடம் முழுவதும் ஆவியின் சிந்தை நிரம்பி வரட்டும். அப்பா உங்களுடைய கரம் எங்கள் மீது நீட்டப்படட்டும். ஆண்டவரே இந்த பாளையத்துக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் இந்த இடத்துல இராதபடிக்கு தேவன் நிர்மூலமாக்கி போடும்படியாக இவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனையிலே கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க. ஆண்டவரே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி இன்றைக்கு யார் யார் உண்மையாய்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உண்மையாய்மை மகிழ்ந்து ஆராதிக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் அபரிவிதமாய் நீர் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே எந்த இடத்துல ஆண்டவரை எங்களுடைய சுயம் மேலோங்காதபடி ஆண்டவரே ஆவியானவர் நீர்களை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களால் நாம் பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு காலம் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார்.
தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர் உன் கதவண்டை நீக்கிறார். நம் கதவண்டை நீக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர் உன் கதவண்டை நீக்கிறார். நாம் கதவண்டை நீக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஒரு நல்ல ஆண்டவரை நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். அவர் சர்வ வல்லமை தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்து நம்மளுக்கு வழியே இல்லாத இடத்திலேயும் நமக்கு வழியை உண்டு பண்ணுகிற தேவன். அவரை நம்பி வந்து நிற்கிற நம்மளை அவர் வெட்கப்படுத்தாத தேவனாய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இம்மட்டிலும் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி, ஓ glory, hallelujah. ஷபலதர கடலதரந்தரி கடபல, ஓரி பாபா கபலதரந்தரி கடபல, பாஷ்வலதரந்தரி கடபலதர கபல. Oh, we worship you, Master. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டிலும் நடத்திய ஆண்டவரே, அப்பா நீரை காத்துக்கொண்ட தயவிற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த தேசத்திலே கடந்து வர பண்ணி இந்த தேசத்துடைய நன்மையை புசிக்கத்தக்கதான கிருபையை கொடுத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே இக்கட்டு வரும்போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு நல்லவராய் இருந்தவரை வழிநடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கலங்காதே திகையாதே என்று சொல்லி உடைய வலது கரத்தை பிடித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வழிநடத்தின நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஓமை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஓமை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஓர் அலந்த கமலத ஷபலத ஓரி மந்தன கடவா ஷபலத ரக்கமலத ரந்தனி கடபலத ஓரி மந்தன கடபலத ஷபலத ரக்கமலத ரந்தனி கடபலத. எல்லாரும் சேர்ந்தவர் ஆராதிப்போம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடு உண்டு. ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு
அவரை மேன்மைப்படுத்தி பாடுவோம். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னை சரிந்தோடு சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதாம் விசுவாசம் என்னில் வந்து. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னை சரிந்தோடு சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதாம் விசுவாசம் என்னில் வந்து. பள்ளத்தில் விழுந்தேனே தூக்கி எடுத்தே
ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசரின் தோளுக்கு சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பது விசுவாசம் என்னில் உண்டு ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசரின் தோளுக்கு சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பது விசுவாசம் என்னில் உண்டு உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ராஜாதி ராஜன் நீர் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் நீர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே கனப்படுத்துகிறோம் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஓ glory glory hallelujah ஓ தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தின தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே வெறுமையா இருந்த பொழுது ஆண்டவரே இதோ நான் இருக்கேன்னு சொல்லி எங்களை கரம் பிடித்து நடத்துறவரே உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே ஓ ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்து பாவத்தில் இருந்த எங்களை ஆண்டவரே வெளிச்சத்தை காணும்படியா எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கிருபையிலே எங்களை நடத்துகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஓ நமக்கு எட்டாத காரியங்களை செய்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் உண்மையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எக்காலமும் உண்மை ஸ்தோத்தரிப்பேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம் ஹல்லேலூயா எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் நேரமும் துதித்திடுவேன் என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன் உன் நாமம் உயர்த்துவேன் உம்மை பாடி மகிழுவேன் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் என் நேரமும்
எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீசுவே. ஓ எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. என் காலமும் சோதரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். என் காலமும் சோதரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. எல்லாரும் சேர்ந்து நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் ஆமென் இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. 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 நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறக்க கூடுமோ
ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. கரங்களை தட்டி எல்லாரும் வாய்களை ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி, ஓ எல்லா இக்கட்டுக்குள் ஆண்டவரே எங்களை விலக்கி எங்களை காத்து தயவாக நடத்துகிற தயவிற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஓ ரிமா கனவா சமனத ரந்தனை கடவலது, ஓ ரிமா லரதரந்தரியோ கலபரந்தர கலவலது, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நமக்கு எட்டாததை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன். ஓ ரிலா ரக்கலவா சமனதர கவலது, ஓ ரிமா பாபா பாபா கவலத ரந்தனை கடவலது, ஓரி பால ரக்கவலத உஷவலத ரக்கவலது, ஓரி மந்தனியோ கலபாஷவலத ரந்தனை கடவலது. எத்தனை நன்மைகள் ஆண்டவரே! ஓ தரித்திரத்தில் இருந்த எங்களை ஆண்டவரே ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்கு எத்தனை தரிசனங்கள் ஆண்டவரே, எத்தனை வெளிப்பாடுகள், எத்தனை போராட்டங்களில் இருந்து விடுதலை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. என் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீ பெரியவர் என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே. ஓ நக்கலவஷலதரந்தனி கடவலம், நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. எத்தனை பேரால உண்மையா சொல்ல முடியும்? ஆண்டவர் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு எவ்வளவு அன்பா எவ்வளவு தயவாய் கொடுத்திருக்கிறார். அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நினைத்தவர்களா உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாயாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உண்மையாண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. ஆமென் ஆண்டவரே. ஓர கலமஷலத ரந்தனி கடவலது, எவ்வளவு அன்பு நிறைந்தவராயிருக்கிறீர் ஆண்டவரே. தரித்திரத்திலிருந்து எங்களை ஆண்டவரே, ஓ நீ பேர் சொல்லி அழைத்து ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே எங்களை அழைத்துக் கொண்ட தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நீர் வாக்கு தத்தங்களின் தேவன், நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எல்லா வாக்குகளையும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி உம்மை நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ரிகல பாஷலதர கமலது. ஆண்டவரை உயர்த்தி விசுவாசத்தோடு பாடுவோமா? வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் இருக்கிறது. ஒரு விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இவ்வளவு நாள் ஒரு வேளை நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில எனக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம போயிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு விசுவாசத்தோடு நீங்க பாடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய சுற்றி நிற்கிற சேனைகளை குறித்து கவலை வேண்டியதில்லை. நம்மை சுற்றி நிற்கிற தேவைகளை குறித்து கவலை வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாவற்றையும் சந்திக்க உன் தேவன் ஒருவர் மாத்திரம் போதுமானவராய் இருக்கிறார். ஓர்விலா ரக்கபல வாஷலத ரந்தனி கடபலது, ஓரிமால் நரந்தனியோ கலபோஷமலத ரந்தனி கடபலது. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய்
ஓ வாக்குத்தத்தங்களின் தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையுள்ள தேவனே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாகாமையுள்ளவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ மரித்த சூழ்நிலைகளை உயிரோடு எழுப்புகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நேற்று இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இதோ உண்மையை நம்பி நிற்கிறோம். உம்மை நம்பி வந்த ஜனங்களை புறம்பே தள்ளாத தேவன் நீர். ஓ உம்மை நம்பி வந்திருக்கிற ஜனங்களை ஆண்டவரே வெட்கப்படுத்தாத தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி, ஒரு ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி மேன்மைப்படுத்துகிறோம். என் வாக்கு தத்தங்களின் தேவன் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய வாக்கு தத்தத்தினாலே நிறைத்து ஆண்டவரே குப்பையில் இருந்த எங்களை ஆண்டவரே நீர் உயர்த்த வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா ஒன்றுமில்லாத எங்களை ஆசீர்வதிக்க உம்மால கூடும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் நாங்கள் விழுகிறோம் ஆண்டவரே. நீர் வல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஓ அவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களை ஏறிடுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிபாலர கபலத ரந்தனை கடமலது ஆண்டவரே நீர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி வாயை திறந்து சொல்லுவீங்க. 2025 ஆண்டவர் இம்மட்டில் உங்களை காத்து வழி நடத்தியிருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதும் இந்த பாதி மாதத்தை ஓடி வந்தாச்சு. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நன்மையினால நிரப்பி இருக்கிறாரு. ஒன்றுமில்லாத ஸ்தானத்தில் இருந்த நம்ம அவர் பேர் சொல்லி அழைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகாப்பை கொடுத்து அவர் நன்மையினால நிரப்பி இருக்கிறாரு. ஒன்றுமில்லாத ஸ்தானத்தை மாற்றி ஒரு ஆசீர்வாதமான ஸ்தானத்தை நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஓரி பக்கலவா ஷபலத ரந்தனை கடபலது ஓரி மலர கமந்தன கடபா ஷபலத ரந்தனை கடபலது. ஓமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதோ எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒவ்வொரு செகண்டும் உடைய சிந்தையினால உடைய வார்த்தையினால நிறைந்து நிற்கத்தக்கதான ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே உயரத்தக்கதான கிருபையை நீங்க தரும்படியா என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவர். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க ஆண்டவரே ஆண்டவர் தேவனாய் கொடுத்த தேவனுக்காய் வேறு பிரித்து எடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பு விலையேற பெற்ற அன்புக்காய் உமக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே, ஆமென். என்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 119வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 32வது வசனம் உடைய சங்கீதம் 119 17வது வசனத்திலிருந்து 32வது வசனம் உடைய சிஸ்டர் ஜாக்லின் ஜெனிஷா அதை நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 119 17-32. உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். பொய்வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்கு பண்ணாதேயும். இருதயத்தை விசாலத்தும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். சிறு பிள்ளைகள் வந்து நன்றி வாசிச்சு
the heading of the day. Not that I seek the gift, but I seek fruit that abounds to your account. Only with the eyes shall I look and see the paths are my way. Psalms 118 verse 26. Blessed is he who comes in the name of the Lord. We have blessed you in the house of the Lord. Matthew 6 verse 14 and 15. For if you forgive others when they sin against you, your heavenly Father will also forgive your sins. But if you do not forgive others when they sin against you, your heavenly Father will also not forgive you. இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்கள் கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, தர்மையான வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனம் வந்து உமக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே, இந்த காணிக்கையை அங்கீகரிக்கும்படியா உங்களுடைய காலத்தில் நாங்கள் ஆண்டவரை கேட்கிறோம். ஆண்டவரே, படைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஒருவராகிலும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ கொடுங்க. அவர்களுடைய கடன்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். அவர்கள் சம்பாதிக்கிற காசிலிருந்து அநேக காசுகளை ஆண்டவரே அவர்கள் மிச்சம் பண்ணத்தக்கதான கிருபைகளையும் ஞானத்தையும் நீ கொடுக்க முடியாது நாங்கள் கேட்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது ஜானிஷார் அண்ணா வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தரை கேட்டு நாம் காணிக்க செலுத்துவோம். When the trumpet of the Lord shall sound, and time shall be no more, and the morning breaks eternal, bright and fair. When the save of earth shall gather over on the other shore, and the roll is called up yonder, I be there. When the roll is called up yonder, 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 I be there. On the bright and cloudless morning, when the dead in Christ shall rise, and the glory of His resurrection share, when His chosen ones shall gather to their home beyond the skies, and the roll is called up yonder, I be there. When the roll is called up yonder, 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 I be there. Let us labor for the Master from the dawn till setting sun. Let us talk of all His wondrous love and care. Then when all of life is over and our work on earth is done, and the roll is called up yonder, I be there. When the roll is called up yonder, 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 I be there. On the bright and cloudless morning, when the dead in Christ shall rise, and the glory of His resurrection share, when His chosen ones shall gather over on the other shore, and the roll is called up yonder, I be there. When the roll is called up yonder, when the roll is called up yonder, when
சேம் தான். நாளைய தினத்தில் கேரல்ஸ் இருக்குது. வர்ற வாரத்தில் போன வெள்ளிக்கிழமை இருக்க வேண்டிய மென்ஸ் மீட்டிங் வந்து வர்ற வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் இருக்கும். இடம் பின்னதாக அறிவிக்கப்படும். கிறிஸ்மஸ் சர்வீஸ் இதே இடத்தில் வைத்து 24ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு இதே இடத்தில் வைத்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நியூ இயர் சர்வீஸ் இதே இடத்தில் வைத்து 31ஆம் தேதி இரவு 10:30 மணி அளவில் இதில் இந்த இடத்தில் வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுத்திகரிப்பு கூட்டம் 28ஆம் தேதி டிசம்பர் மாதத்திலே பாஸ்டருடைய வீட்டில் வைத்து 7:30 மணிக்கு இரவு 7:30க்கு இருக்கும். சுத்திகரிப்பு கூட்டத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன். இப்போ சொல்லப்பட்ட ஒவ்வொரு மீட்டிங்லையும் நீங்கள் எல்லாருமே சபை மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைக்காக அவங்க எல்லாரும் தலைகளை தாழ்த்தி வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக அவங்க எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம செவிப்போம். மனோபிரதர் அதற்காக செவிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் தகப்பனே ஆழ்ந்த வேலைக்காய் நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சுத்திர ராஜா, அந்த நாளிலும் கூட ஆண்டவரே சிறந்த தாவே, ஆண்டவரே சிறந்த தாவே, எங்களை ஆண்டவர் இடத்தில் கூட்டி சேர்த்து ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கும்படியாய் உண்மை ஆர்ப்பரிக்கும்படியாய் நீ கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்க தாவே, அந்த ஒரு நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரை சித்திரங்க தாவே. ஆண்டவரை இப்போது கூட ஆண்டவரை சித்திர ராஜா, இன்று ஆண்டவரை சிறந்த தாவே, பிறந்த நாள் காணுகிறதான ஆண்டவரை சித்திரங்க தாவே ஜோதி அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை சித்திரங்க தாவே, பிள்ளை ஆண்டவரை ஆண்டவரை சித்திரங்க தாவே, தாயின் கருமுதல் ஆண்டவரை சித்திரங்க தாவே மீண்டுமாய் பாதுகாத்தீர், ஆண்டவரை நடத்தினீர். ஆண்டவரை சித்திரங்க தாவை இப்போது கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரை தகப்பனோடு ஆண்டவரை சித்திரங்க தாவை இருக்க முடியாத பாக்கியத்தை நீர் மகளுக்கு கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சித்திரங்க தாவை தொடர்ந்து ஆண்டவர் சித்திரங்க தாவே மகள் மக்கள் வளர ஆண்டவரை ஞானத்திலும் புத்தியிலும் ஆண்டவரை சித்திரங்க தாவை நாட்கள் நாவை தந்து ஆண்டவரை வளரும்படியாய் நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரை சித்திரங்க தாவை நல்ல பலன் சுகன் ஆரோக்கியம் தந்து ஆண்டவரை சித்திரங்க தாவே ஆண்டவரை பிள்ளைக்குரிய தூதர்களை கொண்டு நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தாவே. இன்னும் ஆண்டவரை நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை சித்திரங்க தாவே. ஆசீர்வாதங்களே இந்த ஆண்டிலே அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரை சித்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே. கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, கொடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரை சித்திரங்க தாவே. காணிக்கைகள் ஆண்டவரை உமக்காய் ஆண்டவர் உலகத்தில் பங்கு ஆண்டவரை சித்திரங்க தாவே சித்திர ராஜா சித்திரங்க பயன்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரை சித்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே. இப்போது கூட ஆண்டவரை சித்திரங்க தாவே நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரை சித்திரங்க தாவே பிரசவர்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க. ஆண்டவரை சித்திரங்க தாவே சொல்லப்படுகிறதான உடைய வார்த்தைகள் ஆண்டவரை சித்திரங்க தாவே எங்கள் இருதயத்திலே ஆண்டவர் சித்திரங்க தாவே நாங்கள் போட்டு ஆண்டவரை அதை அசைப்படுகிறவர்களாய் ஆண்டவரை தியானிக்கிறவர்களாய் இருக்க அதை எங்கள் வாழ்விலே நாங்கள் அத்தியாவசைப்படுத்திக் கொள்ள ஆண்டவரை எங்கள் வாழ்விலே அது சித்திரங்க தாவே 30, 60, 100, 1000 எங்களுக்கு பலன் கொடுக்கத்தக்க நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரை சித்திரங்க தாவே எங்களை தாழ்த்தி உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை திருப்பி சமாதான சந்தோஷத்தோடு திருப்பி செல்ல உதவி செய்யும். புதிய கனமை மேலாம் இஸ்லாம் திருப்பி ஆமென். தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடந்து சொன்னோம். பாஸ்டர் வந்து நம்மளுக்கு தேவனுடைய செய்தியை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா 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 சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்து நிற்கிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இந்த வருஷம் சீக்கிரம் முடியுதேன்னு எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சிரிப்பையே காணும். நிறைய பேருக்கு பிறந்த நாள் கொண்டாட ஐயோ நமக்கு வயசாகுது அப்படின்னு இருக்கு. வருஷத்தின் கடைசி இன்னும் 2 வாரம் இருக்கு நமக்கு. ஆவியானவர் இன்றைக்கு என்னோடு கூட இடைப்பட்ட இந்த வார்த்தையை என்னன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆவியானவர் கொடுத்த வார்த்தை தான். எத்தனை பேருக்கு இது பதில்னு எனக்கு தெரியல. ஆனா ஆவியானவர் சொன்னது, நான் சொன்னதை செய்யும் அளவும் அவர்களை நான் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷத்தின் தொடக்கத்துல ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். வசனம் சொல்லுது, நான் சொன்னதை. ஒரு மனுஷன் சொன்னது கிடையாது. யார் சொன்னது? கர்த்தர் சொன்னது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருப்பாருன்னு சொன்னா அவர் என்ன செய்வாராம்? அவர் செய்யும் அளவு உங்களை கைவிடுவது. ஹல்லேலூயா. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, I will not leave you until I have finished giving you everything I have promised you. நான் என்னெல்லாம் உன் வாழ்க்கையில செய்வேன்னு நான் சொன்னேனோ அது எல்லாவற்றையும் உன்னிடத்துல கொடுக்கும் வரைக்கும் உன்னை நான் கைவிடுவது. I will not leave you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்ககிட்ட சொன்ன காரியம் எது பெண்டிங்கா இருக்கோ அந்த காரியத்தை கண்டிப்பா அவர் செய்வார். ஆமென். ஒருவேளை ஆண்டவர் வேலையை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கலாம். வேலையை கண்டிப்பா கொடுக்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கலாம். அந்த குழந்தைய உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார்? உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ப்ரொமோஷனுக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கலாம். அதை கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். என்ன காரியமா இருந்தாலும் சரி, உங்க குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்க மனைவி பிள்ளைங்களை நீங்க இங்க கூட்டிட்டு வர்ற காரியமா இருந்தாலும் சரி, உங்க கடன் பாரங்களா இருந்தாலும் சரி, அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் வாக்கு பண்ணினதை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னடா இந்த வருஷத்துக்கு கடைசிக்கு நான் வந்துட்டேன், நான் சாட்சி சொல்ல முடியுமா? கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை செய்தார் என்று சொல்லி நான் சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வியோட இன்னைக்கு நீங்க இங்க இருப்பீங்கன்னு சொன்னோம். கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், நீ கண்டிப்பா சாட்சியா இருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் நம்ம பார்க்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். சில காரியங்களை மட்டும் இதுல நம்ம பார்த்து நம்ம செபிக்க போகிறோம். ஆமென். இது யாரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு? நமக்கு தெரிஞ்ச ஆள் யாக்கோபு கிட்ட ஆண்டவர் என்ன சொல்ற? ஜேக்கப். அவனுடைய ஹிஸ்டரிலாம் நமக்கு நல்லா தெரியும். என்ன பண்ணா? மூத்த பையனுக்கு அண்ணனுக்கு வர வேண்டியது எல்லாம் இவரு போய் என்ன பண்ணாரு? அம்மா கூட சேர்ந்து ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாரு. நம்ம ஊர்ல சொன்னா என்ன பண்ணாரு? சீட்டிங் கேஸ்ல பிடிச்சி இவர் என்ன பண்ணணும்? ஜெயில தூக்கி போடணும். ஃப்ராட் பண்ணிட்டார். ஆனா என்ன பண்றான்? அண்ணனுக்கு பயந்து எங்க அண்ணன் கொன்றுவான்னு அம்மா என்ன பண்றா? எங்க அண்ணன் வீடு லாபான் வீட்டுக்கு போ, சகோதரருடைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் அனுப்பி வைக்கிறாங்க. லாபான்ற தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு வரும்போது நைட்டு படுக்கிறான். அப்ப என்ன செய்யறாரு ஆண்டவர்? அவனுக்கு தரிசனமாய் ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, God is a God of covenant. அவர் உடன்படிக்கையின் தேவன். ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கைய பேரங்கிட்ட என்ன பண்றாரு? அதை திருப்பி அவர் என்ன பண்றாரு? காப்பாத்துறாரு, நிலைப்படுத்துகிறார். ஆபிரகாமோடு. அதனால்தான் இன்னைக்கு பெற்றோர்கள் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு தேவனோடு கூட உடன்படிக்கையில நீங்க இருக்கீங்களோ, எவ்வளவு தூரத்துக்கு தேவனுடைய கற்பனைகளை நீங்க கை கொள்றீங்களோ, சந்ததி சந்ததி சந்ததியாய் அவருடைய உடன்படிக்கையை காப்பாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடல. இவன் ஒரு எத்தனை மாதிரி என்ன பண்றான்? உயிருக்கு பயந்து ஓடுறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு ஈசானுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தர் நான். என்ன செய்யறாரு? அந்த உடன்படிக்கையை அவனுக்கு நினைவுபடுத்துறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு சொன்னது போல சொல்றாரு, இந்த பூமியின் மணலை போல நான் என்ன செய்வேன்? உன் சந்ததியை நான் பெருக செய்ய போறேன்.
உன்னை மறுபடியும் என்ன செய்வேன், உன்னுடைய இனத்தாரோடு கூட கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்றோம். நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடக்குது? அடுத்தது யாக்கோபை குறித்து நம்ம வாசிக்கும் போது எங்க வரான்? நேரா மாமன் வீட்டுக்கு வந்துடுறான். ஒரு மாசம் நல்ல கவனிப்பு. மாப்பிள்ளை வந்திருக்காரு, ஒரு மாசம் நல்லா கவனிக்கிறான் லாபான். அப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் கேட்குறான், நீ ஏன்பா என்கிட்ட சும்மா இரு, வேலை பார்க்கணும், உனக்கு நீ என்ன செய்ய, சம்பளம் ஏதாவது நான் தரேன். இவன் ராகேலை விரும்பினபடியினால ஓட்டவா என்ன தெரியுமா சொல்லுது, 7 வருஷம் ஒரு பெண்ணுக்காக நான் என்ன செய்யறேன், வேலை பார்க்கறேன். 7 வருஷம் நான் வேலை பார்க்கறேன், நீ என்ன செய்ய, எனக்கு அவளை திருமணம் பண்ணி கொடு. யாரை? இளைய மகளை கேட்கிறான் ராகேல். 7 வருஷம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 7 வருஷம் சில நாட்களை போல போச்சா. ஏன்னா ராகேல் மேல அவனுக்கு என்னவா அவ்வளவு பிரியம். வசனம் சொல்லு, 7 வருஷம் உருண்டு ஓடிடுச்சு. 7 வருஷம் இவர் என்னதான் இருக்காரு, அடிமை மாதிரி மாமனாருக்கு என்ன பண்றாரு, வேலை பார்க்கிறாரு. கடைசியில திருமணம் பண்ணி கொடுக்குற நாள் வரும்போது மாமனார் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார்? இவன் பண்ணான் பாருங்க, ஒண்ணு ஆள் மாறாட்டம் செஞ்சானா, இவன் ஆள் மாறி போய் ஆசீர்வாதத்தை வாங்கினானா. மாமா என்ன பண்ணாரு, இளைய மகளை கொடுக்கறதுக்கு பதில் ராவோட ராவ யாரை கொடுத்தாரு, மூத்த மகள் லேயால கொண்டு வந்து. அவரு இவனை விட கேடி பகர், அவர் என்ன பண்ணாரு, மூத்த மகளை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டுதான் நம்மளும் வரோம். யாக்கோபும் அப்படிதான் வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு வந்தான். ஆனா வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 29வது அதிகாரம் 25வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 29:25 ஆதியிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன். 7 வருஷம் ராகேலுக்காக தானே நான் வேலை பார்த்தேன். பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றார். பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர்? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்றோம். பெற்றுக்கொண்டு வந்த யாக்கோபுக்கு முதல்ல நேரிட்டது என்னது? ஏமாற்றம். நீங்க யோசிச்சு பாருங்க, கல்யாண கார்டுல ராபின்சன் வெட்ஸ் மேக்கில்னு போட்டிருக்கு. நாங்க வேற ஒருத்தரை பார்க்கவே இல்லை. அந்த காலத்துல 2006ல வெறும் யாஹூ மெசேஞ்சர் தான் உண்டு. யாஹூ மெசேஞ்சர் தான். இப்பெல்லாம் நீங்களாம் பயங்கர ஹைடெக்ல இருக்கீங்க. அந்த யாஹூ மெசேஞ்சர்ல ஒரே ஒரு நாள் வந்தாங்க. அது எப்படின்னா சுத்தி நிக்குது எல்லா மக்களும். எங்க அப்பாவுக்கு ஒரு 2 கேள்விதான், ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு அங்க கூட்டிட்டு போக முடியுமா? ஆமா. எங்க அப்பா சேரை விட்டு எழுதியாச்சு. அவங்க கிரைட்டீரியா முடிஞ்சிச்சு. ரட்சிக்கப்பட்ட பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க கூட்டிட்டு போயிடுவான்? அபுதாபிக்கு கூட்டிட்டு போயிடுவான். அப்பதான் இன்னைக்கு அதுக்கப்புறமா பார்த்தாங்க. ஆனா இவங்களை நேர்ல பாக்குறதுக்கும் அதில் பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருந்தாங்க. ஒரு 2ல இருந்து ஒரு 5 நிமிஷம் பார்த்துருப்போம், முடிஞ்சிச்சு. இன்னைக்கு மேக்கில் இல்லாம வேற யாருக்காவது வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் கதி? யோசிச்சு பாருங்க. 2 நிமிஷம் பார்த்துருப்போம். ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு நமக்கு அது சிரிப்பா இருக்கு. 7 வருஷம் எந்த ஒரு சம்பளமும் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு இந்த 16த்துல தான் நான் நல்லா இருப்பேன்னு யோசிச்சு வந்திருப்போம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்களும் அப்படிதானே வந்திருக்கீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு ஆண்டவர் எனக்கு கண்டிப்பா இதை செய்வாருன்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே. ஒருவேளை இவன் ஏமாந்தது போல ஏதாவது ஒரு இடத்துல நீங்களும் ஏமாந்துருக்கலாம். வேலை தரேன் யாராவது உங்களை
ஏமாத்திருக்கலாம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் தரேன் அப்படின்னு ஒருவேளை இதுவரைக்கும் கொடுக்காம உங்களை ஏமாத்திட்டே இருந்திருக்கலாம். உங்க கைக்கு வந்து சேர வேண்டிய காரியங்கள் இன்னும் சேராம இருக்கலாம். ஒருவேளை நீங்க ஏமாந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதலாவது யாக்கோபு, வாக்குத்தத்தத்தை பெற்ற யாக்கோபு ஏமாற்றத்துக்குள்ள போறான். கேட்கறான், ஏன்பா என்னை ஏன் இப்படி என்னை ஏமாத்தின? அடுத்து என்னாச்சு? 7 வருஷம் காத்தது போதாது, நீ என்ன செய்ய, 7 நாள் காத்துரு. நான் ஏன்? அப்பதான் அடுத்த ஆளை உனக்கு கொடுக்க முடியும். 7 நாளையும் முடிச்சான். அடுத்து என்ன பண்ணான்? நல்ல வேலை, இன்னும் 7 வருஷம் வேலை பாருன்னு சொல்லாம என்ன பண்ணான்? அடுத்த ராகேல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து ஒரு 7 வருஷம் நீ வேலை பாருன்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்தது? ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 30:27. அப்பொழுதெல்லாம் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீங்க பாருங்க, அவன் இப்ப பாக்குறான், யாக்கோபு ஒன்றை புரிந்து கொண்டான். இனிமே எனக்கு இங்க என்ன இல்ல, இங்க ஒண்ணும் இல்ல. இவன் ஏமாத்திட்டான், வாழ்க்கை நரகமா போச்சு. நீங்க அப்படியே இந்த இதை வாசிச்சீங்கன்னா அவன் சொல்லுவான், ரொம்ப கஷ்டமா இருக்கும். 31 நீங்க பாத்தீங்கன்னா எப்படி கண் விழித்து அவனுடைய மந்தைகள் அவன் மேய்த்தான் என்று சொல்லி அப்படியே அவன் வந்து லாபான் இடத்துல சொல்ற காரியங்களை கஷ்டப்பட்டு அவன் அங்க இருக்கான். ஆனா ஆண்டவர் சொல்லி நீ வா அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்றான்? லாபான், அப்பொழுது உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு விடமாட்டேங்கிறான். இப்ப உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். By experience, என் அனுபவத்துல நீ என் கூட இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் வருதுன்றத கண்டுக்கிட்டான். 30வது வசனம், அதுல 30வது வசனத்தை வாசி. 27. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால். யாக்கோபு சொல்றான், நான் வரும்போது உன்கிட்ட இருந்தது இவ்வளோண்டு தான்ப்பா, இவ்வளோண்டு மந்தையை தான் நீ வச்சுட்டு இருந்த, 4 ஆடை உட்கார்ந்து நீ மேய்ச்சிட்டு இருந்த. ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. ஆனா இவர் கதி என்னாச்சு? இவர் கதி என்னாச்சு? அடுத்த லைன், இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது? முதல்ல ஏமாற்றம், வாக்குத்தத்தத்தை பெற்று கொண்டு வந்து ஏமாற்றம். 2வது என்னது? இவன் இருக்கிற இடத்துல மற்றவனும் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க பண்ற வேலையில மேனேஜர் ப்ரமோஷன் வாங்கிடணும். நீங்க பண்ற உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னொருத்த இன்கிரிமெண்ட்டை வாங்கிட்டு போயிடுறான். நீங்க கஷ்டப்பட்டு வேலை பண்ணும்போது குடும்பத்துல இன்னொருத்த நல்ல பேரை வாங்கிட்டு போயிடுறான். இன்னொருத்த உங்க நிமித்தமா ஆசீர்வதிக்கப்படுறான். ஆனா நீங்க இன்னொருத்த ஜீரோலயே இருக்கீங்க. எப்பப்பா என் குடும்பம் தலை தூங்கும், எப்ப என் குடும்பத்துக்காக நான் இனிமே சம்பாதிப்பேன், எப்ப என் பிள்ளைங்க நல்லா மேல வருவாங்க. அடிமைத்தனத்தை போல இன்னொருத்த ஆசீர்வதிக்கப்படுறான். என் நிமித்தமா கம்பெனி வளருது, ஆனா எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. சொல்றேன், எப்பப்பா என்னுடைய குடும்பம், என் குடும்பத்துக்காக எப்ப நான் சம்பாதிப்பேன்? வாக்குத்தத்தத்தை பெற்ற யாக்கோபு தான். ஏமாற்றம் மட்டும் இல்லை, அவன் கையில என்ன இல்லை? ஒன்னும் இல்லை. அவன் கையில ஒன்னும் இல்லை. இன்னைக்கு லாபான் அவனை நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னானா அவன் கையில என்ன இல்லை? ஒன்னும் இல்லை. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அபுதாபியை விட்டு நீ வெளியே போ என்று சொல்லி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது என்று சொன்னா என்னது? பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டை தூக்கிட்டு அப்படியே போக வேண்டியதான் இல்லையா? என் குடும்பத்துக்காக ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ அபுதாபிக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொன்னாரு, இந்த கம்பெனியில் நீ ஜாயின் பண்ண, உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் ஒன்றுமே நடக்கலைங்க. என் பிள்ளைங்களுக்காக நான் ஒன்றும் சேர்க்கவே இல்லை, நான் ஒன்றுமே சேவ் பண்ணல. அப்படி இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றத செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட
மூன்றாவதாக யாக்கோபுக்கு நேரிட்டது என்ன தெரியுமா? அது ஆதியாகமம் 31வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதியாகமம் 31:1-2 வசனம். பின்பு லாபானுடைய குமாரர், நல்லா கேளுங்க. பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் குறை சொல்லுதா? என்ன செய்யறான்? வீட்டுக்கு போய் பாசிங்க. அவன் எப்படி மந்தைய அவன் என்ன கேட்கிறான்? அடுத்தது கூலி கேட்கிறான். இவர் 10 முறை மாத்தி கடைசியில மந்தையில இருந்து சில ஆடுகளை இவனுக்கு கூலியா எடுக்கிறான். அதெல்லாம் வீட்டுல போய் நீங்க அப்புறம் கதையை வாசிங்க. நல்லா மந்தை பெருகுச்சு. அப்ப என்ன கேட்டாங்களா? என்ன லாபானுடைய குமார்கள், டேய் நம்ம அப்பா சொத்தெல்லாம் இவன் சுருட்டிட்டான்டா. யார் காதுக்கு வருது? யாக்கோபுக்கு வருது. அவன் பட்ட கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு ஏமாந்த ஆளுங்க, வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு கையில ஒன்றும் இல்லாம இருந்த ஒரு ஆளுங்க. இப்ப இன்னும் இதுக்கு மேல என்ன? அவனை என்ன செஞ்சாங்களா? குறை பேசினாங்க. அவனுக்கு என்ன பண்ணாங்களா? குற்றப்படுத்தினார்கள். அடுத்தது என்னது? 2வது வசனம். குற்றப்படுத்தினது மட்டும் இல்ல, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது, லாபானுடைய முகத்தை யாக்கோபு பார்த்த பொழுது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். வேறுபட்டு என்ன தெரியுமா? his attitude changed. மாப்பிள்ளன்னு பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். திடீர்னு உங்க மூஞ்சில கூட பார்க்கல. எப்படி இருக்கு? நம்ம கிட்ட நல்லா பேசினாலும் ஒரு நாள் பேசலனாலே நமக்கு என்னடா இது அப்படின்னு இருக்கு. கூடயே எத்தனை வருஷம்? இப்ப கிட்டத்தட்ட 14 வருஷம் இருந்துட்டான். மந்தைக்காக கூட ஒரு 6 வருஷம் வேற, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷ பழக்கம் கூடயே இருந்து அவனுடைய முக நாடி வேறுபட்டதா? என்னது? கண்டுக்காம போயிட்டான். சாப்பிட்டியா, தூங்குனியா, இருந்தியா, என்ன ஒன்னும் கேட்கல. யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு எல்லாரால கைவிடப்பட்ட நிலை. இந்த யாக்கோபை பார்த்தீங்கன்னா 2 மனைவி போதாதுன்னு கூட என்னது? மனைவியுடைய வேலைக்காரிகளும் மொத்தம் 4 பேர். அவன் குடும்ப வாழ்க்கைய பார்த்தீங்கன்னாலும் மனைவி கிட்ட பேசணும்னா மந்தை இருக்கிற இடத்துல போய் தான் பேச முடியும். வீட்டுக்குள்ள பேச முடியாது. ஏன்னா அக்காக்கும் தங்கச்சிக்கும் ஒரே சண்டை. யோசிச்சு பாருங்க. அக்கா தங்கச்சி அக்கா மேல பொறாம. குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு மாதிரி எப்படி அவனுக்கு கஷ்டம் தான், வேதனை தான். 2வது ராகேல் சண்டை போடுற, ஐயோ எனக்கு ஏன் இன்னும் நீ பிள்ளைய தரல? தன் சகோதரி மேல பொறாமை கொண்டு இவனிடத்துல என்ன பண்றா? சண்டை போடுறா. எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. போட்டி போட்டுட்டு 4 பொண்டாட்டிகளும் பிள்ளைய பெக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க ஒரு ஆளுடைய நிலைமை. அதுக்கு பிறகாக லாபானும் என்ன செய்யறான்? அவனுடைய நடவடிக்கை எல்லாம் மாறுது. இவன் இருக்கான், இவனுடைய முக நாடி வேறுபடுகிறது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தருவேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோட தானே நான் இங்க இருக்கேன். ஆனா நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போக வேண்டும்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில வேதனை? ஏன் என் வாழ்க்கையில கண்ணீர்? ஏன் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை? ஏன் என் வாழ்க்கையில போராட்டம்? நான் நினைக்கிற காரியங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில சுலபமா நடக்கல? சில நேரங்கள்ல பாருங்களேன், அக்கிரமம் செய்வான், ஆனா அவருக்கு எல்லாம் படிப்படியா கிடைச்சுக்கிட்டே போகும். ஆனா ஆண்டவரே நான் உண்மையே நான் விசுவாசிக்கிறேனே,
நான் எவ்வளோ பரிசுத்தமா வாழணும்னு நான் உமக்காக நான் வாழ்றேன் ஆண்டவரே. ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில உங்க வாக்குத்தத்தங்களை நீங்க நிறைவேற்றாம இருக்கிறீங்க அப்படி நீங்க கேட்குறீங்களா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம்? ஏன் எனக்கு ஒண்ணுமே இல்லை? நான் ஏன் கடனுக்கு மேல கடன் வாங்கி ஒரு கடனாளியாவே நான் இருக்கணும் ஆண்டவரே? என் குடும்பத்தை நடத்த கூட எனக்கு வக்கில்லாம இருக்கேனே அப்படி கேட்குறீங்களா? இந்த நிலையில இருந்த யாக்கோபு என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஆதியாகமம் 31 4-5 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31 4-5 வசனம். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையிடத்தில் அழைப்பித்து 2 மனைவியும் ஒரேடியா கூப்பிட்டு மந்தை இடத்துல அழைத்து அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே கூட இருக்கிறார். 20 வருஷம் கஷ்டப்பட்டான். 20 வருஷம். ஆனா என்ன சொல்றான்? என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா, but the God of my father hath been with me. இந்த கடந்த நாள் முழுவதும் என்னோட. நீ கூட இல்ல லேயாளே, ராகாலே, நீ கூட இல்ல என் கூட. ஆனா என் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த 20 வருஷ போராட்டத்திலையும் அவன் சொன்னான், நீங்களாம் இல்லப்பா, ஆனா என்னுடைய கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். Acknowledging God in your life, இது ரொம்ப முக்கியம். உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாக்கு பண்ணினதை நான் செய்யும் அளவு மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட அந்த ஏமாற்றுகிற அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். நீ ஒன்றும் இல்லாம இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மற்றவர்கள் உன்னை குற்றப்படுத்தி, உன்னை கேவலப்படுத்தி, உன்னை அவமானப்படுத்துகிற அந்த நாட்களிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதை உங்களால சொல்ல முடியும். அதை உங்களால சொல்ல முடியும். இந்த யாக்கோபு அது சொன்னான். ஏமாத்தப்பட்டான், நொறுக்கப்பட்டான், மந்தை இடத்துல போய் உட்கார்ந்தான். ராத்திரி பகல் தூக்கம் இல்லாம அந்த மந்தையை மேய்த்து கொண்ட நாட்கள் உண்டு. வேதனைப்பட்டு துக்கப்பட்டு ஒருவேளை கண்ணீர் கூட வடித்திருக்கலாம். ஆனா அவன் சொல்றான், he was there. யார் இருந்தா? நீங்கள்லாம் எனக்கு இல்லை, ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, வாக்கு பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் மாற மாட்டார். அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு நீர் என்னோடு கூட உண்டுன்னு மட்டும் இன்னைக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம வாசிக்கிறோம். அடுத்த வசனம், என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து, நல்லா கவனிங்க, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அடுத்தது என்ன சொல்றான் தெரியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏமாத்தினான், ஆனா அவன் வாயிலிருந்து என்ன வருது? ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஏமாந்துட்டு யாராவது ஒருத்தர் அப்படி சொல்வீங்களா, எனக்கு தீங்கே வரலன்னு? கடனாளியா இருந்துட்டு கர்த்தர் என்னை தீங்கிலிருந்து காத்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா? லாபானுடைய குமாரர்கள் அவனை மேல குற்றம் சாட்டும் போது, அவனை பத்தி அவதூறாய் பேசும்போது, கர்த்தர் எனக்கு தீங்கு எதையும் அனுமதிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? யாக்கோபு சொன்னான். என்ன சொன்னான்? 20 வருஷம் கஷ்டப்படுறான். செல்ல பிள்ளையாய் அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு அலைஞ்ச யாக்கோபு
20 வருஷம் கஷ்டப்பட்டு அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னது? கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். இந்த 20 வருஷம் அவர் என் கூட இருந்தார். இந்த 20 வருஷம் தீங்கு எனக்கு செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தர் எனக்கு இடம் கொடுக்கலப்பா, தேவன் இடம் கொடுக்கலன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள், what testimony are you giving? முதல்ல கர்த்தர் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்றத சொல்லணும். அடுத்தது, உன் தேவனை குறித்து நீ என்ன சாட்சி சொல்லுகிறாய்? உங்க ஆண்டவரை பத்தி நீங்க என்ன சாட்சி சொல்றீங்க? இன்னைக்கு தேவனை அறியாத ஜனங்கள் உங்க மத்தியில வரும்போது ஆண்டவரை குறித்து நீங்க என்ன சாட்சி சொல்றீங்க? இன்னைக்கு நம்மளும் வேலை தேடுறோம், ஆண்டவர் அறியாத இன்னொருத்தரும் வேலை தேடுறோம். 2 பேரும் ஒரே நிலையில தான் இருக்கீங்க. ஆனா அவங்கள விட நீங்க என்னடா இது சோர்ந்து போய் வேலை கிடைக்கல, அந்த அம்மாவை விட நீங்க புலம்புனீங்கன்னா உங்க ஆண்டவருக்கு நீங்க என்ன மகிமை கொடுக்குறீங்க? புரியுதா நான் சொல்றது? புரியுதா நான் சொல்றது? தேவனை குறித்து என்ன சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில இருக்குது, அது ரொம்ப முக்கியம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் தீங்க எனக்கு ஏமாந்து உட்கார்ந்துருக்கு, கெட்ட பேர் வாங்கி உட்கார்ந்துருக்கு, ஒன்றும் இல்லாம உட்கார்ந்த அந்த யாக்கோபு சொல்றான், கர்த்தர் தீங்க ஒன்னும் வர பண்ண விடலப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படின்றத நம்ம பின்னாடி நம்ம பார்க்கிறோம். அதே 31:24 வசனத்தை நம்ம வாசிப்போம். லாபான் பின்னாடி தொடர்ந்து வரான். யாக்கோபு பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு அவன் கிளம்பிட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கிளம்பு. லேயாள் கிட்ட ராகேல்கிட்ட பேசி, அன்னைக்கு தான் அக்காவும் தங்கச்சியும் ஒன்னா இருந்திருக்காங்க, சமாதானமா இருந்திருக்காங்க. எங்க போவோம், என் தகப்பனாரை விட்டு நாம் போவோம் என்று சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. 24 வாசம். அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, இவன் பின்னாடி வரான். ஆண்டவர் லாபானுக்கு சொப்பனத்துல வரார். நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தீமை பேசாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. நல்லா யோசிச்சு பாரு. தீமையில இருக்கும் போதுதான் ஆண்டவர் தீமை செய்ய அனுமதிக்கலன்னு சொன்னான் யாக்கோபு. ஆனா தீமை அவனை தேடி வரும்போது கர்த்தர் எச்சரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே இதுல 29 வாசிங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. லாபான் என்ன சொல்றான்? உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. 41:42 வாசம். இந்த 20 வருஷ காலம் யாக்கோபு சொல்றது நல்லா கவனிங்க. 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காக உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால், அவர் என்னோடு இராமல் போனால், நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. என்ன கஷ்டமான சூழ்நிலாலும் ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கீங்கன்னு சொல்லு. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தீங்கு உங்களுக்கு வந்தாலும் கர்த்தர் எந்த ஒரு தீங்கையும் என் வாழ்க்கையில் அனுமதிக்கலன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்யறாரு? யாக்கோபு என்ன சொல்றான்? என் பிதாவாகிய தேவன் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அப்ப என்ன கற்றுக்கொண்டா இதுல? ஈசாக்கு தேவன் மேல பயபக்தி உள்ளவனா இருந்திருக்கான். எத்தனை பேருக்கு புரியுது? பையன் அப்பாவை குறிச்சு சாட்சி சொல்றான், பயபக்திக்குரியவர். என் அப்பா அந்த தேவனுக்கு பயபக்தியா இருந்தவர். அவர் என்ன செஞ்சாரா? அவர் என்னோடு இல்லை, ஆண்டவர் என் கூட இல்லைன்னா நீ என்ன பண்ணிருப்ப? வெறும் கையா தான் அனுப்பியிருப்ப. ஆனா தேவன் என் சிறுமை, என்
கை பிரயாசத்தையும் பார்த்து. இன்னைக்கு நிறைய பேர் எஃபர்ட் போடுறீங்க, உங்க முழு உழைப்பையும் நீங்க போடுறீங்க, ஆனா அதுக்கேற்ற பலன் இல்லாம இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் சிறுமை கை பிரயாசத்தையும் பார்த்து கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கடிந்து கொண்டு அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த யாக்கோபை தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு யாக்கோபு என்ன பண்ணா? நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு எந்த கண்ணீரின் பாதையில நீங்க போறீங்க, எந்த கஷ்டத்தின் பாதையில போறீங்க, என்ன போராட்டம் உங்க வாழ்க்கையில காணப்படுகிறது, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இதன் மத்தியில நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து அவன் என்ன சொன்னான்? அடுத்து அவன் என்ன சொன்னான்? யாக்கோபு தேவனை குறித்து நற்சாட்சி சொன்னான். எப்பவும் ஆண்டவரை குறித்து, ஆமா எனக்கு மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணி கிழிச்ச, என்ன செஞ்சார் இந்த ஆண்டவர்? சர்ச்சுக்கு போனேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனேன், இரவு எழும்பி ஜெபிச்சேன், பைபிளை வாசிச்சேன், அந்த பார்ட்டி அட்டன் பண்ணாம சர்ச்சுக்கு போனேன், இவர் எனக்கு என்னத்தை கிழிச்சாரு? ஆண்டவர் செஞ்சாலும் செய்யலனாலும் நற்சாட்சி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? உங்க இருதயத்தை பார்க்கிறார், உள்ளந்திரியங்களை அப்படியே ஆராய்ந்து அறிகிற தேவன் உங்க ஆட்டிடியூட பார்க்கிறார். மனுஷன் பார்க்கறது போல அவர் பார்க்கறது இல்லை, உங்க உத்தம இருதயத்தை அவர் பார்க்கிறார். அதுக்கு தான் என்ன செய்வாரு? பதில் தருவார். அவனுடைய சிறுமையை பார்த்தார். அவன் எவ்வளவு தூரத்துக்கு 20 வருஷம் உழைச்சான்றத ஆண்டவர் பார்த்தார். யாக்கோபு சொல்றது, ஆண்டவரிடத்துல அவன் ஒரு காரியத்தை சொல்றான். ஆதியாகமம் 32:10 நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும். நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்றா? அடியேனுக்கு 20 வருஷம் கொடுத்த கஷ்டத்துக்குன்னு சொன்னானா? என்ன சொன்னா? தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும், எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனு பாத்திரன் அல்ல. 20 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், நீங்க காட்டின தயவுக்கு, நீங்க காட்டின சத்தியத்துக்கு நான் பாத்திரவான் இல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். கோலும் கையுமாய் நான் யோர்தானுக்கு கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானே. இப்பொழுது 2 பரிவாரம் உடையவனானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாத்த போறாரு. ஹல்லேலூயா. இத்தனை பேர் சொல்றீங்க, இந்த அபுதாபிக்கு வரும்போது நான் வெறுமையா வந்தேன் பிரதர், அபுதாபிக்கு வரும்போது நான் ஒன்றும் இல்லாம வந்தேன், ஆனா கர்த்தர் இரு பரிவாரத்தை எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர். இந்த நாள்ல, இந்த வருஷத்தின் இறுதியில வந்திருக்கிற நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, நான் உனக்கு சொன்னேன். ஒரு மனுஷனுடைய பேச்சு கிடையாது, மனுஷனுடைய சொல் கிடையாது, நான் உனக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு எதை வாக்கு பண்ணினாரோ, அவர் உங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விடுவதில்லை, உங்களை கை விடுகிற தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோன்னு ஒருத்தரை நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? சிம்சோனை குறித்து நம்ம எல்லாரும் வாசிச்சிருப்போம். சிம்சோன் நஸ்ரேய விரதத்தில் அம்மா பெலிஸ்தியர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர்களிடத்திலிருந்து விடுவிக்கும்படி கர்த்தர் எழுப்பின ஒரு மனிதன் சிம்சோன். அப்படியே இந்த ஆட்டை எழுப்ப வச்ச என்ன பண்ணிடுவான்? 1000 பேர் அப்படியே கொண்டு. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பர்சன். தேவனுடைய அழைப்பு என்னன்னு தெரியும், நோக்கம் என்னன்னு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள பெலிஸ்தியர்களிடத்திலிருந்து பாதுகாத்து காப்பாற்ற வேண்டும். He was a deliverer. விடுதலையாக்குகிறவன், விடுவிக்கிறவன், பெரிய மனிதன். எனக்கு கடைசியில் ஒரு பெலிஸ்திய ஸ்திரீக்கு போய் இவதான் எனக்கு வேணும்,
அவனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசியில அவளை என்ன பண்ணாரு, மனைவியுடைய தகப்பனார் அவனை கொண்டு போய் அவன் ஃப்ரெண்டுக்கு கட்டி கொடுத்துட்டாரு. அடுத்தது என்ன பண்றான்? வசனம் சொல்லுது, காசாக்கு போய் ஒரு வேசியை அவன் கண்டான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற நீ உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், உங்க வாழ்க்கையை காத்துக்கொள்ளும். சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், எங்க செஞ்சார்? உன் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு உங்க வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கா? பெலிஸ்தியர்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்களை முறியடித்து விடுதலை செய்கிறவன் அந்த பெலிஸ்தரோட கூட 2 கண்களும் பிடுக்கப்பட்டவனா அவர்களோட என்ன பண்ணா? சூசைட் பண்ணி செத்தான். எனக்கு நிறைய பேர் சொல்ற, அவர் சொன்னாரியா, தீர்க்கதரிசி சொன்னார், ஒன்றும் நடக்கல. உன் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? அது ஏன் நடக்கல? மிக ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஈஸியா இன்னொருத்தரை பழி போட்டுறோம். சொன்னா ஒன்றும் நடக்கல, இந்த அம்மா சொல்லிச்சு ஒன்றும் நடக்கல, அவங்க சொன்னாங்க நடக்கல, இவர் ஃபோன் பண்ணி சொன்னார் நடக்கல. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி? யாக்கோபு கர்த்தரினோடு கூட இருந்தார். தேவனை குறித்து நற்சாட்சி சொல்லுகிறவனாய் அவன் இருந்தான். என்னதான் இருந்தாலும் சுத்தி 4 கொண்டாடிட்டு தான் இருந்தான், வேற எங்கேயும் போல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி காணப்படுகிறது? வாக்கு பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவராயிருந்து மாறாதவராயிருந்து இன்னைக்கு அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு அவர் விலகிற தேவன் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேறல? கர்த்தர் எதை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இன்னும் கொடுக்கல. ஆண்டவருடைய பாதத்துல போங்க. அப்பா, நீங்க என் கூட இருக்கீங்க ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கீங்க ஆண்டவரே. எந்த தீமையும் இன்னைக்கு நீங்க என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கலப்பா. ஹல்லேலூயா. ஒரு 10 கிராம் உங்க கைக்கு வந்தாலும் ஆண்டவரே அது உம்மால வந்ததுன்னு சொல்ல பழகுங்க. ஒரு 5 கிராம் வந்தாலும் ஆண்டவரே இது கொடுத்தது நீங்க. அவன் சொல்றான், என்னுடைய சிறுமையும் என்னுடைய கஷ்டத்தை பார்த்துப்பா ஆண்டவர் உன்னை தீங்கு செய்ய ஆண்டவர் அனுமதிக்கல. கோலும் கையுமாய் வந்த என்ன இரு பரிவாரமாய் கர்த்தர் என்னை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. வாக்கு பண்ணினவர் அந்த வாக்கு தத்தத்தை கண்டிப்பா அவர் உங்க வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்னும் 2 வாரம் இருக்கு நமக்கு. இன்னைக்கு என்ன வேணும் உங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், அவரை மட்டும் பாருங்க. எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் அவர். எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிற கர்த்தர் நமக்கு போதுமானவராய் அவர் இருக்கிறார். என்ன தேவை? ஆண்டவருடைய பாதத்துல வைங்க. ஆண்டவரே, எனக்கு இதை செஞ்சிருங்கப்பா, எனக்கு இது தேவைப்பா. இந்த 2025 நீங்க கேட்கிறத இன்னும் 2 வாரத்துல 2026 சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கேளுங்க. அப்பா, இந்த சூழ்நிலையில் நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நீர் நல்லவர். ஹல்லேலூயா. என்ன என்கிட்ட இருக்குன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நம் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. உண்மையா பாடுங்க, உண்மையா கவலையோட பாடாதீங்க, கவலையோட பாடாதீங்க. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற
கடன் பாரங்கள் நீங்கினதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் பிள்ளைகளுடைய சிரசின் மேல் அது தங்குவதாக அப்பா. ஆண்டவரே விசேஷமா 10th எழுதுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க நிலையிலிடுங்க ஆண்டவரே. அப்பா ஜீனில ஒப்பு கொடுக்குற, இஷா ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகள் நல்லா எழுத, நல்ல மதிப்பெண்கள் எடுக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதபடிக்கு நல்லா படிக்க பிள்ளைகளுக்கு அனந்த ஞானத்தினால் என்று ரப்புங்கப்பா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குற, குடும்பமா இருக்கிறவங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வருகிற அந்த புது புது ரூல்ஸ் ஆண்டவரே, அது பிள்ளைகளை தடை செய்யாதபடிக்கு அப்பா நீங்க அற்புதத்தை செய்யுங்க. பிள்ளைகள் வாழ கூடும்படி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நல்ல வாசல்களை ஆண்டவரே நீங்க திறந்து தாங்கப்பா. அப்பா நாங்க ஆண்டவரே இருக்கிற இடங்கள்ல ஒரு விசாலத்தை நீங்க ஏற்படுத்தும்படியா நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீங்க உடைத்து ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தினால இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இருதயத்துக்குள்ள கண்ணீர் விடுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வேதனையை பார்க்குறீங்களேப்பா, அண்ணால போல உடைய சமூகத்துல கண்ணீர் விடுகிற பிள்ளைகளை நீங்க பாருங்க. ஓரானா சிக்காரா ரீனி ஹத்துரினி, நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஆட்லின், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ரீனி நீ ஹசா, உன் கண்ணீர் என் துருத்தில இருக்கு ஆண்டவர் சொல்றார். உன் கண்ணீர் என் துருத்தில இருக்கு. ஓ ரீனி நீ கலா சஹரதா ரீமா சஹரனா ரீனா ஷத்தரலா. ஓ ஹalleluya. நன்றி தகப்பனே, உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. உடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.